ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோமதி வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கா. கேக்குறாங்க, என்னத்த வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு கோமதி, என் வீட்டுக்காரர் இன்னும் வரல, யாருக்காச்சும் கவலை இருக்கா? இது முடியும் நைட்டு வராம இருந்ததே கிடையாது. கடையில தானே இருக்காங்க, கூட சரவணனும் இருக்காங்களே, எதுக்கத்த பயப்படுறீங்க? வடிவேலு, அக்கா நானும் கடைக்கு போலான்னு தான் நான் நினைக்கிறேன். சரவணன் போன் பண்ண பிறகு நான் போயிடுறேன்க்கா. அங்க என்ன நிலவரம்னு தெரியல. எல்லா கோவத்தையும் என் மேல காட்டினா நான் என்ன பண்றது? அதனாலதான்க்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கா, நானே அவரை போய் கூட்டிட்டு வரேன். கோமதி சொல்றாங்க. அம்மா நான் வர்றேம்மா. சரி வாடா, போய் அப்பாவை கூட்டிட்டு வரலாம். சரவணனும் பாண்டியனும் தூங்குறத பார்த்துட்டு கோமதி பேசாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கடையில வேலை பாக்குறவரு வியாபாரம் தூங்காதீங்கன்னு சரவணனையும் பாண்டியனையும் எழுப்பி விடுறாங்க. கோமதி பாண்டியனை பார்த்து கேக்குறா, என்னங்க இது இங்க இருக்கீங்க? நீங்க இல்லாம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? பாண்டியன் சொல்றாரு, அவமானம் தாங்காம செத்துட்டேன்னு நினைச்சியா? வாங்க வீட்டுக்கு போலாம். போங்கப்பா, கொஞ்ச நேரத்துல வியாபாரத்துக்கு ஆளுகள்லாம் வந்துருவாங்க. பாண்டியனுடைய மாமா சொல்றாங்க. வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராஜியோட அப்பா தலை காட்ட முடியல, எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்குது, எப்பயாவது வெளியே போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. ராஜி கிட்ட வடிவேலு கேக்குறாரு, நீயும் கதிரும் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க கல்யாணம் பண்ணீங்க? எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு. என்னால நம்ப முடியல. நீ உருப்படாத அயோக்கியன் கூட பேசிக்கிட்டு இருந்த. கதிரே சொன்னா நீ அவன் கூட ஓடி போயிருவன்னு. வீட்டுல போய் கூட தேட சொன்னான். கடைசியில நீயே கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்படி ராஜி கல்யாணம் பண்ணீங்க? மீனா வந்துட்டாங்க. மாலைய மாத்தி தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன சித்தப்பா பண்றீங்க? என்கொயரியா? ஆமா ஆமா. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பிடிபட மாட்டேதுமா. அம்மா சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் முட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துப்பாங்க மாமா. அதெல்லாம் கரெக்ட் தான்மா. ஆனா இவங்களுக்குள்ள 7 பொருத்தமும் சரியில்லையம்மா. எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்கோ அத்தனை சந்தேகத்தையும் நான் கிளியர் பண்றேன் மாமா. அப்படியா அத்தா? இப்ப எனக்கு தேவையில்லை, நான் கடைக்கு கிளம்புறேன் அத்தா, நானே கிளியர் பண்ணிக்கிறேன் சொல்றாங்க. இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கே. நாளை பார்ப்போம். இன்று தமிழ் தாத்தா சுவாமிநாத ஐயர் பிறந்த நாள். காங்கேயம் முருகப்பெருமான் திருமண காட்சி இன்று. நாளைக்கு சந்திக்கலாம்.